السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த வகுப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு தௌஹீதும் ஷிர்க்கும். கடந்த வாரங்களில் நாம் தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதினுடைய வகைகள் யாவை என்பது சம்பந்தமான சில தகவல்களை நாம் பார்த்துருக்கிறோம். வணக்கத்தின் வகைகள் அந்த தலைப்பில் தான் நம்ம என்ன செஞ்சோம், இதெல்லாம் வணக்கம் அப்படின்னு பார்த்தோம். அது எந்த தலைப்பின் கீழே பார்த்தோம்? நம்ம தௌஹீதுல் ருபூபியாவா உலூஹியா, தௌஹீதுல் உலூஹியா என்கிற தலைப்பின் கீழே எவைகளெல்லாம் வணக்கங்கள், வணக்கம் என்றால் என்ன, வணக்கத்திற்கான வரைவிலக்கணம் நம்ம பார்த்தோம். அப்போ வணக்கம் எதெல்லாம் வணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் தானே, நான் கடைசியாக பார்த்தது. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, தௌஹீதை போதிப்பதற்கு தான் நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தௌஹீதுனா என்ன அப்படிங்கிறதுக்கான வரைவிலக்கணத்தை பார்த்தோம். தௌஹீதில் எத்தனை வகைகள் இருக்கிறது, அதில் ஸ்டார்டிங்கில் தௌஹீதுர் ருபூபியா என்றால் என்ன, அதற்கான ஆதாரங்கள் குர்ஆன்லேருந்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக தௌஹீதுல் உலூஹியா, அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். அதுதானே, அதில் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், வணக்கம் என்றால் என்ன, வணக்கத்தினுடைய வகைகள் என்னங்கிறத பார்த்தோம். அதில் கடைசியாக ஒரு செய்தியை நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வணக்கம், நம்ம வணக்கத்தின் வகைகள் அப்படி பார்த்தோம் இல்லையா. எதெல்லாம் வணக்கம் சொல்லுங்க பார்ப்போம் தம்பி ரையான், எதெல்லாம் வணக்கம்? மாஷா அல்லாஹ், சரி ஓகே. துவா, இஸ்திகாசா, ஹவுஃபு, ரஜா, தவக்குல், இஸ்திஆதா, இஸ்திகாசா, இஸ்திஆதா, இஸ்திகாசா, அல் இனாபா, இஸ்திஆதா சொல்லிட்டாங்க. அதாவது தவக்குல், தவக்குல் தான் பொறுப்பு சாட்டுறது. நதரு, தபுகு அறுத்து பலியிடுறது, தபுகு பார்த்தோமா, தபுகு ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தபுகு அறுத்து பலியிடுறது, அது பார்க்கல அப்படி தானே. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் நேர்ச்சை பார்த்தோம் நம்ம. குஷு, ரகபா, ரஹபா, குஷு இது பார்த்தோம் அப்படிதானே. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக புகாரியில் 50வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நபிமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது, அதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இபாதத்தினுடைய வகைகளில் அடிப்படையான ஒரு அம்சம் இது. நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே அடிப்படை அம்சங்கள் தான். என்ன அப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹதீஸ் நமக்கு தெரியும்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு தெரியுமா? தெரியும். அது 50வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அது முஸ்லீம் போன்ற பல கிரந்தங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மனித உருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மண்டி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முட்டுக்காலும் அவங்களுடைய முட்டுக்காலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்ட கேள்வி என்ன? மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ரெண்டாவது கொஸ்டின் மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? மூன்றாவது கொஸ்டின் மல் இஹ்சான்,
இஹ்சான் என்றால் என்ன? அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின், மதசா, மறுமை நாள் எப்பொழுது வரும்? அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா? ஈமானுக்கு பதில் சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு பதில் சொன்னாங்க, இஹ்சானுக்கு பதில் சொன்னாங்க. கியாமத் நாள் எப்பொழுது வரும்னு கேட்கும்போது சொன்னாங்களா? அதாவது கேட்கப்பட்டவரை விட கேட்பவர் நன்கு அறிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சில அடையாளங்களை, மறுமை நாளுக்கான அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. இப்போ இதில் நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு என்ன சொன்னாங்க? ஈமான் என்றால் என்ன? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்றால் என்ன என்பதற்கு பதில் சொல்லும் பொழுது, அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ பிலிகாயிஹி வ ருசுலிஹி வ துமின பில் பஅஸ் சொன்னாங்க. ஈமானுடைய கடமைகள் படிச்சிருப்போம்ல நம்ம. எத்தனை ஈமானுடைய கடமைகள்? 7ஆ 8ஆ? 6 தானா? ஈமானுடைய கடமைகள் எத்தனை? இப்பவும் நம்ம நோட்டை தான் புரட்டுறோம், அதுதானே? மாஷா அல்லாஹ். அங்க முதல்ல நீங்க பதில் சொல்லிட்டீங்க, நான் இங்க பசங்கள்ட்ட கேட்கறேன். சந்தேகப்படவே கூடாது. ஈமானுடைய கடமைகள் எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 6 தான். 7 8 வராது. சரியா? ஈமான்னா என்ன? ஈமானுக்கு பல டெஃபினேஷன் இருக்குது, ஈமானுக்கு பல வரைவிலக்கணங்கள் இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி நம்ம சகோதர தம்பி யாசிர் பிரதோசி ஈமான்னா என்னன்னு அதுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஈமான்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, ஈமான்னா தஸ்தீக், உண்மைப்படுத்துதல். இது மொழி அகராதியில உண்மைப்படுத்துதல். ஓகே. மார்க் அடிப்படையில் ஈமான் என்றால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்றது. அப்படியா? மாஷா அல்லாஹ். ஈமான் என்று சொன்னால் நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் அரபியில சொல்றேன், அதை குறிச்சுக்கிறேங்க. சரிங்களா? இஅ்திகாதும் பில் கல்பு. ஈமான் என்றால் இஅ்திகாத் பில் கல்பி, உள்ளத்தால் நம்புவது. நுதுகும் பில் லிசான், நாவால் மொழிவது. அமலும் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. இஅ்திகாதும் பில் கல்பு, உள்ளத்தால் நம்புவது. இது மனசுல அப்படியே பதிய வச்சுக்கிறோம், நோட்டை திருப்பக்கூடாது. நோட்டில் எழுதுறதுங்கிறது எப்பமாவது ஒரு தடவை எடுத்து பார்க்கறதுக்கு தான். சரியா? ஏன்னா இப்போ உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, ஃப்ரீயா இருக்கு, நல்ல அழகா மனசுல ஆக்கிக்கலாம். சொல்றது அப்படியே மனசுல நிற்கும். இஅ்திகாதும் பில் கல்பு, 1, உள்ளத்தால் நம்புவது. நுதுகும் பில் லிசான், நாவால் மொழிவது. அமலும் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் செயல்படுவது. இதான் ஈமான்ங்கிறது. ஈமானுக்கு இன்னும் நிறைய டெஃபினேஷன்லாம் உண்டு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்குறாங்க, ஈமான்னா என்னன்னு கேட்கும் பொழுது, அன் துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நீ நம்ப வேண்டும். வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நீ நம்ப வேண்டும். வ குதுபிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்களை நீ நம்ப வேண்டும். வ பி லிகாயிஹி, லிகானா என்ன? மறுமை நாள், அல்லாஹ்வை சந்திப்பது. அல்லாஹ்வை சந்திப்பதை நீ நம்ப வேண்டும். வ ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்களை நீ நம்ப வேண்டும். வ துமின பில் பஅஸ், மறுமை நாளை நீ நம்ப வேண்டும். ஓகேவா? நம்புறது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம முதல்ல ஒரு டெஃபினேஷன் சொன்னோம்ல, அல்லாஹ்வை உள்ளத்தால், அல்லாஹ்வை, மலக்குமார்களை, அல்லாஹ்வுடைய வேதங்களை, அல்லாஹ்வுடைய தூதர்மார்களை, மறுமை நாளை உள்ளத்தால் நம்பி, நாவால் மொழிந்து, உடல் உறுப்புகளால் அமல் செய்வதுதான் ஈமான் என்பது. அல்லாஹ்வை எப்படிலாம் நம்பிக்கை கொள்றதுங்கிறதுக்கான கிளாஸ் உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கும். மலக்குமார்களுடைய உலகம் சொல்லி தனியா இருக்குது, ரசூல்மார்களுடைய உலகம் தனி, அல்லாஹ்வுடைய வேதங்கள் என்பது ஒரு தனி சப்ஜெக்ட், மறுமை நாளுங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். இது எல்லாவற்றையும் நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான் என்பது. சரி, 2வது கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டாங்க. இஸ்லாம்னா என்ன? நம்பி இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனைப்பா? 6ஆ 5ஆ? என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி. மாஷா அல்லாஹ். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கலிமா என்றால் என்ன? கலிமா என்றால் கலிமத்து தௌஹீத், கலிமத்து ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லது ரசூலுல்லாஹ்.
இது ஏகத்துவ கலிமா. சரி, இங்க இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். போன வாரம் சொன்னோம்ல, நம்ம அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொல்கின்ற இடங்கள் எல்லாத்திலையுமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் வணங்க வேண்டும். அதான் ஈமான், ஷஹாதா, அன் தஅபுதல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இது ஒண்ணு, இதான் கலிமா. ரெண்டாவது வ துகீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. வ துஅத்தி ஸக்கா, ஜகாத்தை வழங்குவது. அல் மஃப்ரூதா, கடமையாக்கப்பட்ட ஃபர்ல், சரியா, அந்த ஜகாத்தை வழங்குவது. வ தஸூம ரமலான், ரமலான் மாதத்துல நோன்பு வைப்பது. வ தஹஜ்ஜல் பைத், ஹஜ் செய்வது. ஓகேவா? இது வேற ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, முனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இதை முதல்ல நமக்கு சொல்லி தருவாங்க மக்தப் மதரஸாக்களே. வஅன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸக்கா வல் ஹஜ் வ ஸௌமி ரமலான். இது இஸ்லாத்தினுடைய கடமைகள், இதுதான் இஸ்லாம். இப்போ இங்க நம்ம மூன்றாவது கொஸ்டின், இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்பது அன் தஅபுதல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும்? கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்த்து கொண்டிருப்பது போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஃபைன்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்க முடியாட்டாலும் ஃபைன்னஹு யராக, அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் இஹ்சான். இஹ்சான் என்று சொன்னால் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நீங்க சொன்னா அழகிய முறையில் அமல் செய்கிறது. இஹ்லாஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு இஹ்சானுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? இஹ்லாஸ், உள தூய்மை. நீங்க நல்லா பாருங்களேன், அதாவது ஒரு காரியத்தை எப்போ அழகா செய்வோம்? இப்போ ஒரு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவர் அழகா கிளாஸ் எடுப்பாங்க. எப்போ கிளாஸ் எடுப்பாங்க? அங்கே ஒரு கேமரா வைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறோமே, பிரின்சிபால் பார்ப்பாங்க, எப்படி இருக்கும் அந்த கிளாஸு? சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? சில இடங்களில் நீங்கள் இங்கே வந்து கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு கேமரா வச்சுருப்போம். அப்போ நம்ம யாருங்கிறத, நல்லவங்க தான், ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டீசெண்டாக நடக்கிற மாதிரி என்ன செய்யறது, கேமராக்கு முன்னாடி நம்ம இருப்போம். இப்போ நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை கிளியரா கரெக்டா அழகா செய்வோம். திறம்பட செய்தல் ஒன்று இருக்குது, திறம்பட செய்யறது. அந்த திறம்பட அழகிய முறையில் ஒரு காரியத்தை எப்போ செய்வோம்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் வரும்பொழுது மட்டும்தான் நம்ம செய்வோம். இதை நம்ம என்ன செய்யணும்னா எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கிறோம், என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது நான் கெட்ட வார்த்தை பேசுவேனா? என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லும் பொழுது நான் கெட்ட விஷயங்களை பார்ப்பேனா? என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது நான் என் பேச்சை எப்படி அமைச்சுக்கிறேன்? அப்படிதானே? அப்ப நம்ம இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்சான் என்றால் நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நீ அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ பார்க்காட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கப்புறம் கியாமத்து நாள்னா கியாமத்து நாள் எப்போ வரும்னு சொல்லி சொல்லும் பொழுது கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சில அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ எங்க சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இது எதுக்கு நான் இங்க கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். இபாதத்தினுடைய வகைகள்ல ஈமானு, இஸ்லாமு, இஹ்சான், இதுவும் இபாதத்தினுடைய வகைகள் தான். இதுல நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னா இன்ஷால்லா நான் சொல்லி தர்றேன். ஈமானும் இஸ்லாமும் ஒன்னா வேற வேறையா? சொல்லுங்க பாப்போம். ஈமானும் இஸ்லாமும் ஒன்றா வேறு வேறையா? ஈமான் இஸ்லாம் ஒன்று தான். எப்படி ஒன்று? எப்படி நீங்க சொன்னாலும் கேட்பேன் நான். எந்த பதில் சொன்னாலும் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒன்று நீங்க சொல்லிட்டீங்க, எப்படி ஒன்று? இப்போதான் ஒரு ஆதாரம் சொன்னோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்ணாங்க? ஈமான்னா என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இஸ்லாம் என்றால் என்னன்னு ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேங்க, திருப்பியா இஸ்லாம் கேட்குறீங்க? ஈமான் இஸ்லாம் ஒன்று தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். சொல்லல. அப்போ என்ன அர்த்தம்? ஈமான் இஸ்லாமும் வேற வேற, அப்படிதானே? இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்பொழுது ஈமான் இஸ்லாம் வேற வேற தானே? அப்படி தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனா வேற வேற இல்லை, அப்படிதானே? ஒன்று தானா? அது எப்படிங்க இப்போ தனித்தனியா வந்துருச்சு இல்ல? சொல்லுங்க எப்படி? சரி, ஈமானுக்கு வந்து டெஃபினேஷன் வந்து என்னன்னா உள்ளம் சார்ந்த இபாதத்துகள், இஸ்லாத்துக்கு உடல் சார்ந்த இபாதத்துகள். நீங்க நல்லா பாருங்க, இந்த ஹதீஸ்ல ஈமான்னா என்ன, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்படிதானே? நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், உள்ளம் சார்ந்த விஷயங்கள். இஸ்லாம்னா உடல் சார்ந்தது.
அல் இஸ்திஸ்லாம் ஒத்தாஆ வல் குலு, இஸ்திஸ்லாம் பணிகிறது, கட்டுப்படுறது, அப்பதான் உடல் சார்ந்த விஷயங்கள். இது ஈமான் என்கிற வேர்டுக்கும் இஸ்லாம் என்கிற வேர்டுக்கும் நாம கொடுக்கிற டெஃபினேஷன். நீங்க உங்க பேர் என்ன பேரு? ஜாஃபர். ஆனா நீங்க பதில் கரெக்டா சொன்னீங்க. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? ஈமானும் இஸ்லாமும் வேறு வேறு தான், ஆனா ஒண்ணு. குழப்பமா இருக்கா? ஈமானும் இஸ்லாமும் வேற வேற தான், ஆனா ரெண்டு என்னதான்? ஒண்ணு தான். அது எப்படி வேற வேறையா இருக்கிறது ஒண்ணா இருக்கும்? இதுக்கு இன்ஷால்லா நான் ஆதாரங்களை சொல்றேன், சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, அதாவது நல்ல விளங்கிக்கிறணும். குர்ஆனிலும் சரி நபிமொழிகள்லையும் சரி ஈமானும் இஸ்லாமும் ஒரே இடத்துல வந்துச்சுன்னா ரெண்டு வேற வேற விளங்கிக்கிறணும். எப்படி? ஈமான பத்தியும் இஸ்லாத்தை பத்தியும் ஒரே இடத்துல வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறணும்? அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கணும்? ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது, இஸ்லாம் என்பது உடல் சார்ந்ததுன்னு விளங்கிக்கிறணும். ரெண்டு வேற வேற. அதுக்கு உதாரணம் தான் ஜிப்ரீலுடைய ஹதீஸ். ஒரே ஹதீஸ்ல வந்திருக்கா ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன? அப்ப இங்க என்ன அர்த்தம்? ஈமான் வேற, இஸ்லாம் வேற, ஈமான் இஸ்லாமும் வேற வேற. ஓகே, விளங்குச்சுல? இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா வாங்க. குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி எங்க எல்லாம் ஈமான் மட்டும் சொல்லப்பட்டிருக்குதோ அங்க எல்லாம் எதுவும் வரும்? இஸ்லாம் வரும். அது ஈமானும் இஸ்லாம் ரெண்டு ஒண்ணு தான். எங்க எல்லாம் இஸ்லாம் மட்டும் தனியா சொல்லப்படுதோ அங்க எதுவும் வரும்? ஈமானும் வரும். இந்த டெஃபினேஷன் விளங்கிருச்சா? எங்க எல்லாம் குர்ஆன்லயும் சுன்னாவிலையும் ஈமான மட்டும் பத்தி அல்லாஹ் ரசூல் பேசுறாங்களோ அங்க எல்லாம் அந்த ஈமானுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? அதுல இஸ்லாம் வந்துடும், உடல் சார்ந்த இபாதத் வந்துடும். எங்கெல்லாம் இஸ்லாத்தை மட்டும் பத்தி பேசுறாங்களோ அல்லாஹ் ரசூல் அங்க எல்லாம் எதுவும் வரும்? ஈமானும் வரும். அது ஈமானையும் குறிக்கும். அதுக்கு நீங்க சான்றுகள் எழுதிக்கிறீங்க. ஈமான் சொல்கின்ற இடங்கள்ல ஈமான் சொல்லி இப்போ ஈமான் இஸ்லாம் தனித்தனியா வரல, ஒரே இடத்துல வந்துச்சுல்ல ஹதீஸ். அப்ப அதுல என்ன அர்த்தம்? ரெண்டு வேற வேற. அதுக்கு ஆதாரம் ஈமான் என்று சொல்கின்ற இடங்கள்ல அந்த ஈமான்ங்கிற இடத்துல எதுவும் வரும்? இஸ்லாமும் வரும். அதுக்கு உதாரணம் சூரா அன்ஃபால்ல 2வது 3வது வசனம். சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 2வது 3வது வசனங்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன, மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுகும், அவருடைய இதயங்கள் நடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு படித்து காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துக்கும் ஈமானா, அது அவருடைய ஈமானை கூட்டும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பார்கள். இதுல எங்க இஸ்லாம் வருது? ஈமானை பத்தி சொல்லுது. மூமின்னா யாரு? அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்கன்னா உள்ள நடுங்கும், உள்ளம் சார்ந்தது ஈமான். ஈமான் கூடும் குர்ஆன் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால். அல்லாஹ் மேல தவக்கல் வைப்பாங்க. தவக்கல்ங்கிறது உள்ளம் சார்ந்த இபாதத்து. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் அல்லாஹ்? அரபியில சொல்லுங்க பாப்போம். அல்லதீன யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன, அவங்க யாருன்னு சொன்னா யுகீமுன ஸலா, தொழுகையை சொல்றான் அல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், உடல் சார்ந்த இபாதத்து. அவர்களுக்கு நாம எதை ரிஸ்கா கொடுத்தோமோ அதுல இருந்து அவர்கள் என்ன செய்வாங்க? செலவழிப்பார்கள். அப்போ தொழுகை என்பது உடல் சார்ந்த இபாதத்து. ஜகாத் என்பது அல்லது சதகா என்பது பொருளாதாரம் சார்ந்த இபாதத்து. தொழுகை என்பது ஒருத்தருடைய தனிநபர் சார்ந்தது. ஜகாத் என்பது அல்லது சதகா என்பது பிறர் சார்ந்தது. அவன் உடல் ரீதியான இபாதத்துகள் அல்லாஹ் சொல்லலாம். மூமின்னா யாருன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் எதை கொடுக்குறான்? ஈமானையும் இஸ்லாத்தையும் சேர்த்து சொல்றான். உடல் சார்ந்த இபாதத்து. இப்ப விளங்குதா? இப்ப என்ன விளங்குச்சு? ஈமான் என்று தனியா வருகின்ற இடங்கள்ல இஸ்லாமும் என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும். முஸ்லீம்ல 35வது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அரபி முஸ்லீம்ல நான் சொல்றேன், தமிழ் முஸ்லீம்ல நம்பர் மாறி இருக்கும். ஈமான்ங்கிற தலைப்புல நீங்க பாருங்க, அது இருக்கும் அந்த ஹதீஸ். அல் ஈமானு பில்உம சபூன அவ் பில்உம சித்தூன ஷுஅபா. ஈமானுக்கு எத்தனை கிளைகள் இருக்குது? 70 அல்லது 60 அல்லது 70 கிளைகள், ஏறக்குறைய 60 அல்லது 70 கிளைகளை கொண்டதான் ஈமான். ஃபஅஃதலுஹா, அந்த ஈமானுடைய கிளைகளிலேயே தலை சிறந்தது உயர்ந்தது எது?
கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானை பத்தி சொல்லும் பொழுது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது கவுல் வந்துருச்சா? அதுனாக அந்த ஈமான்ல ஆக கடைசியா உள்ளது இமாத்தத்துல் அதா அனி தரீகி, பாதையில் மக்களுக்கு இடைஞ்சல் தருகின்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது. இது என்னது? முதல்ல நாவு, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது நாவு. இரண்டாவது மக்களுக்கு இடைஞ்சல் தருகின்ற பொருளை அப்புறப்படுத்துறது கையால் செய்கின்ற இபாதத்து. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானில் ஒரு அம்சம், அது உள்ளம் சார்ந்தது வெக்கம். விளங்கிச்சா? அப்ப இங்க ஈமான் சொல்லக்கூடிய இடத்துல உடல் சார்ந்த இஸ்லாம் சார்ந்த இபாதத்தையும் கொண்டு வர்றாங்க மார்க்கம். அப்ப இங்க ஈமான்னா என்ன? இஸ்லாத்தையும் அது குறிக்கும். ஓகேவா? சரி, இஸ்லாத்துல ஈமான் வரும். எப்படி? இப்ப ஈமான்ல இஸ்லாம் வந்திருக்கு, ஈமான்ல இஸ்லாம் வந்திருக்கு, இஸ்லாத்துல ஈமான் வரணும்ல. சூரா தாரியாத்துல 36வது வசனம், சூரா தாரியாத்துல 36வது வசனம், லூத்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த வரலாற்றை சொல்லி காமிக்கும் பொழுது கடைசியில் அல்லாஹ் சொல்றான், ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன், ஃபமா வஜத்னா ஃபீஹா மின் கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன். அந்த ஊர்ல எந்த வீட்டையும் நம்ம பார்க்கல, அதாவது முஸ்லிமாக இருக்கின்ற ஒருத்தருடைய இந்த வீட்டை தவிர. யாருடைய வீடு? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிமாக இருக்கின்ற லூத்துடைய இவங்களுடைய வீட்டை தவிர வேற எந்த வீட்டையும் நாம பார்க்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முஸ்லீம் லூத் நபி யாரு? அவர் நபி, அவர் அல்லாஹ் முஸ்லீம்ங்கிறான். முஸ்லீம்னா என்ன அர்த்தங்க? மினல் முஸ்லிம்னா மினல் மூமினின் அர்த்தம். சரிங்களா? மினல் முஸ்லிமின் என்றால் ஈமான் கொண்டவர்கள் என்று நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஏன்னா தனியா வந்திருக்குது, அப்ப அங்க ஈமானையும் குறிக்கும். அப்ப நல்லா விளங்கிருச்சா? இஸ்லாம் என்று சொல்கின்ற இடங்கள்ல அது நம்ம என்ன செய்யணும்? ஈமானையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். ஈமானுக்கு முதல்ல ஒன்று சொன்னா, புகாரில் 87வது நபிமொழி. இந்த ஈமானுக்கு நான் சொல்ல, ஈமான்ல வந்து இஸ்லாம் வந்துரும் சொன்னோம்ல, ஈமான்ல இஸ்லாம் வந்துரும். அதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நீங்க குறிச்சுக்கிறீங்க. புகாரில் 87வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு கூட்டத்தாருக்கு இஸ்லாத்தை பத்தி ஈமானை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதில் நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஹல் ததரூன மல் ஈமானு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொள்வது என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ் வ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான் என்றால் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாயிஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ துஅத்துல் ஹும்ஸ மினல் மக்னமி. இங்க ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க? ஈமான்ல இஸ்லாத்தை ஃபுல்லா கொண்டு வராங்க. விளங்குதா? அதே மாதிரி புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்ல, அது எதை குறிக்குது? இஸ்லாம் நம்ம சொல்றோம், அதுல எதுவும் வருது? ஈமான் வருது. இந்த ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் அது என்னது? உள்ளம் சார்ந்தது. அது நாவால சொல்றதாக இருந்தாலும் நம்ம ஈமானுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்? உள்ளத்தால் நம்பி நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. அப்ப முதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள்ல ஃபர்ஸ்ட் கடமை என்னதான்? ஈமான் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை உள்ளத்தால என்ன செய்யறது? முதல்ல மொழியணும். இப்ப விளங்கிருச்சா? இப்போ ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் விளங்கிருச்சா இல்லையா? ரெண்டு ஒண்ணா வேற வேறையா? ரெண்டு ஒண்ணு தான், ஆனா வேற வேற. எப்ப ஒண்ணு எப்ப வேற வேற? ரெண்டும் ஒரே இடத்துல சொல்லப்பட்டுச்சுன்னா ரெண்டுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? என்ன அர்த்தம்? ஈமான்ங்கிறது உள்ளம் சார்ந்தது, இஸ்லாம்ங்கிறது உடல் சார்ந்தது. எங்க ஒண்ணா வரும்? எங்க ரெண்டும் தனித்தனியாக சொல்லப்படுகிறதோ, ஈமான் மட்டும் சொல்லப்பட்டுச்சுன்னா அங்க இஸ்லாமும் வரும், எங்க இஸ்லாம் மட்டும் சொல்லப்படுகிறதோ அங்க ஈமானும் வரும் என்கிற ஒரு செய்தியை மனசுல வச்சுக்கிறேங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ இபாதத்தினுடைய வகைகளை நம்ம முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை சொன்னோம். என்ன செய்தி? நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எதுக்கு நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி விட்டான்? ரெண்டு வசனம் நம்ம சொன்னோம் ஆதாரத்தோட. இதுக்கும் நம்ம என்ன செய்யறோம்? நோட்டம் தான் திருப்புறோம். கண்டென்ட் சொன்னா மட்டும் போதும். நபிமார்கள் அனுப்பப்பட்டத நோக்கம் வசனத்தை பார்க்க வேண்டாம், நம்பரையும் பார்க்க வேண்டாம். கண்டென்ட் என்ன? ஓகே, தௌஹீதுக்கு ஆப்போசிட் என்னது? ஷிர்க். வலக்கது பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அன் இஅ்புதுல்லாஹ் அப்படினா என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஷைத்தான், தாகூத், ஷிர்க். ஷிர்க்கிலிருந்து மக்களை விளக்கணும் என்பதற்காகத்தான் எல்லா நபிமார்களையும் எல்லா சமூகங்களுக்கும் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், அனுப்பி வச்சிருக்கிறான். ஓகே,
அப்போ நபிமார்கள் அனுப்பப்படுகிற நோக்கம் வந்து தௌஹீதை போதிப்பதற்கு மட்டுமல்ல, ஷிர்கிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. அப்படிதானே? அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம சொன்னோம். அந்த வசனத்தை நீங்க வந்து குடிச்சிருக்கீங்களா பாருங்க. சூரத் நிசால 36 வசனம், சூரத் அன்ஆம்ல 151 வசனம். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள் அப்படிங்கிற வசனம் சூரத் நிசாவுல 36 வசனம். அதே மாதிரி சூரத் அன்ஆம்ல 151 வசனம், குல் நபியே நீங்க சொல்லுங்க, தஆலவ் வாங்க, அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதை தடுத்து இருக்கிறானோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்க எதையும் இணை கற்பிக்க கூடாது. சரி, சூரத் ஆல இம்ரான்ல 104வது வசனம். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பயான்கள்லாம் கேட்டிருப்போம். என்ன சொல்றான் அல்லாஹ்? வல் தக்கும் மின்கும் உம்மா, வல் தக்கும் மின்கும் உம்மா யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. சூரத் ஆல இம்ரான்ல 104வது வசனம். இதுல ஒரு கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன சொல்றான் அல்லாஹ்? வல் தக்கும் மின்கும் உம்மா, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எதுக்கு அனுப்பி வச்சான்? தௌஹீதை போதிப்பதற்காக, ஷிர்கை ஒழிப்பதற்காக. அந்த வேலையை அவங்க செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க போயாச்சு. நபிமார்கள் இப்போ உண்டு வருவாங்களான்னா கிடையாது, கிடையாது. அப்ப யார் அதை வந்து அந்த வேலையை செய்யணும்? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், ஷிர்கை விட்டு விலகணும் என்று போதிப்பதற்கு இப்ப யார் இருக்கிறா? நாம தான் இருக்கிறோம். அப்படிதானே? நாம தான் அந்த வேலையை செய்யணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வல் தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். எதுக்கு இருக்கணும்? யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கணும். வ யஅமுருன பில் மஅரூஃப், அவர் நன்மை ஏவட்டும். வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவங்க தடுப்பாங்க. வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். சரி, இதுல ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின்னா, உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். யதுஊன இலல் கைர், அந்த கூட்டம் என்ன பண்ணணும்? கைரின் பக்கம் அழைக்கட்டும், நன்மையின் பக்கம் அழைக்கட்டும். வ யஅமுருன பில் மஅரூஃப், திருப்பி அல்லாஹ் சொல்லலாம் அவர் நன்மை ஏவணும். ஏன் வந்து அல்லாஹ் கைர்னாலும் நன்மை தான், மஅரூஃப்னாலும் என்னதான்? நன்மை தான். இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கா? இல்ல, சந்தேகம் வருது இல்ல? கைர்னால் நன்மை தானே, மஅரூஃப்னால் நன்மை தானே. ஏன் அப்படி சொல்லணும் அல்லாஹ்? சொல்லுங்க, வேற பெண்கள் சைடுல யாராவது தெரிஞ்சா சொல்லலாம். கைர் அல்ஹம்துலில்லாஹ், எப்படியே சொல்லுங்க. சரி, நன்மையின் பக்கம் அழைச்சிடணுமா? எங்க வந்தது பிறகு? மாஷா அல்லாஹ், கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. கைர் என்று சொன்னால் இஸ்லாம். கைர்னா என்னது? இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும். சரிங்களா? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க உங்க பேரு? பஷீர். சகோதரர் பஷீர்னு சொன்னாங்க, பெண்கள் சைட்லயே நீங்க சொல்லிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். கைர்னு சொன்னா இஸ்லாம். ஏன்னா உலகத்துல தலை சிறந்த மார்க்கம் எது? இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். அதான் அல்லாஹ் கைருங்கிறான். கைரின் பக்கம் சிறந்தது இஸ்லாத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப இஸ்லாம் என்கிற சிறந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும். அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு யஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவட்டும். சரி, இப்ப நீங்க சொன்னீங்களா பெண்கள் சைடுல இஸ்லாத்துக்கு கூப்பிட்டாச்சு, நன்மை ஏவணும் அல்லாஹ் சொல்றான். நன்மை ஏவனா என்ன அர்த்தம்? தீமை தடுக்கணும் என்ன அர்த்தம்? எப்படி? இதானா? எப்படி? ஹலால் ஹராம பேணணும். மாஷா அல்லாஹ், கரெக்டா தான் சொல்றீங்க. கஜாம இதுன்னு உங்க பேர் தானே? மாஷா அல்லாஹ். என்னன்னா யஅமுருன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள்ங்கறான். நன்மையிலேயே தலை சிறந்த நன்மை எது? ஈமானு பில்லாஹ். சொன்னீங்கல்ல, எப்படி? ஈமான்லயே தலை சிறந்தது எது? சரி, இல்ல, நன்மைகளே தலை சிறந்தது எது? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அதனை ஏவுவார்கள். சரி, இப்போ அடுத்தது நீங்க கரெக்டா பார்த்து சொல்லிருக்கீங்க. வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். சொல்லுங்க பாப்போம். நன்மையில தலை சிறந்தது ஈமானு பில்லாஹ், தீமையை விட்டு மக்களை தடுப்பார்கள். பார்த்தீங்களா? ஏற்கனவே நன்மையை சொன்னதுனால கேஸ் பண்ணிட்டீங்க. தீமையிலேயே தலையாய தீமை எது? அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. சரிங்களா? தீமைகளின் தாய் எது? ஷிர்கு. அப்ப நல்லா விளங்கிக்கிறணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். நபிமார்களுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மக்களை என்ன செஞ்சாங்க? அழைச்சாங்க. அதே நேரத்தில் ஷிர்கை விட்டு மக்களை என்ன செஞ்சாங்க? தடுத்தார்கள். இப்போ அவங்க போயாச்சு, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுறான், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். அந்த கூட்டம் என்ன பண்ணணும்னா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கட்டும்.
இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சதற்கு பிறகு நன்மையிலேயே தலையாய நன்மை ஆமன்து பில்லா, ஈமானு பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதை ஏவட்டும், அதான் நன்மை. இரண்டாவது, தீமையை விட்டு மக்களை தடுக்கணும். தீமையிலேயே தலையாய தீமை ஷிர்க் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. ஓகே, சரி. இப்போ ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க் தமிழ்ல நம்ம அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் அப்படிங்கிறோம். ஷிர்க் என்றால் தமிழ்ல இணை கற்பித்தல், இணை வைத்தல். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு இணையாக கூட்டாளிகளை உண்டாக்குறது. இன்ஷா அல்லாஹ். ஷிர்க்னு சொன்னா நீங்க அரபில கூட எழுதிக்கலாம். இத்திஹாது ஷரீகி, ஒரு கூட்டாளியை ஏற்படுத்திக் கொள்வது. இது மொழி அகராதியில இத்திஹாது ஷரீகி ஐ யஜஅல வாஹிதன் ஷரீகன் லிஆகர். கூட்டாளினா என்னது? நண்பன், இணையாக ஒரு கூட்டாளியை உண்டாக்கிக் கொள்வது. இந்த ஷிர்க்குக்கு பல வேறு விதமான வார்த்தைகள் இருக்கிறது. ஷிர்க்குக்கு அரபில அல் முதாஹலா அப்படின்னு சொல்லுவாங்க, அல் முகாலதா, அல் முஷாரகா, அல் இல்திபாசு, அல் தஸ்வியா, அல் நசீப். எல்லாமே ஷிர்க்கினுடைய அர்த்தம் என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான். முதாஹலான நுழைக்கிறது, முகாலத்தானா கலக்கிறது, முஷாரக்கானா கூட்டாக்குறது, இல்திபாஸ்னாலும் அதே அர்த்தம் தான், கலக்கிறது தான். தஸ்வியானா சமமாக ஆக்குறது. ஓகேவா? ஷிர்க்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டாளியை ஏற்படுத்திக் கொள்வது, சமமாக ஆக்குவது, கலப்பது. ஒன்றை இன்னொன்று என்ன செய்யறது? இன்னொன்றோட கலக்கிறது, ஒன்றை இன்னொன்றுக்குள்ள நுழைப்பது. இதெல்லாமே ஷிர்க் என்கிற வேர்டுக்கு வருகின்ற வேறு வகையான வார்த்தைகள். மார்க்க அடிப்படையில் ஷிர்க் என்றால் என்ன? இத்திஹாது ஷரீகி அவின் நித்தி மஅல்லாஹி ஜல்ல வஅலா. தௌஹீதுக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோம்ல, அந்த டெஃபினேஷன் அப்படியே ஆப்போசிட்டா எடுங்க. அந்த டெஃபினேஷன் நம்ம சொல்றோம், இத்திஹாது ஷரீகி அவின் நித்தி மஅல்லாஹி ஜல்ல வஅலா. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோடு ஒரு கூட்டாளியை ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹ்வோடு ஒரு கூட்டாளியை, ஒரு இணையாளியை ஏற்படுத்திக் கொள்வது. எந்த விஷயத்துல? ஃபீ ருபூபியத்திஹி வ உலூஹியத்திஹி வ அஸ்மாஇ வ சிஃபாத்திஹி. மாஷா அல்லாஹ். தௌஹீத் நம்ம படிச்சோம்ல, தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வை படைக்கிற விஷயத்துல ஒருமைப்படுத்துறது, வணக்க வழிபாடுகள் விஷயத்துல ஒருமைப்படுத்துறது, அவருடைய பெயர்கள் தன்மைகள்ல ஒருமைப்படுத்துறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளிலும், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலும், அல்லாஹ்வுடைய ருபூபியத்திலையும் அல்லாஹ்வோடு இன்னொரு கூட்டாளிய உண்டாக்குவது, ஏற்படுத்துவது. இதுதான் மார்க்க அடிப்படையில ஷிர்க்குக்கான வரைவிலக்கணம். இத்திஹாது ஷரீகி, இத்திஹாது ஷரீகி அவ் அந்நித்தி, நித்து. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொன்னா, சூரா பக்ராவுல 22வது வசனம், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா. அந்தாதா நித்துக்கு பண்பதா அந்தாது. இத்திஹாது ஷரீகி அவின் நித்தி மஅல்லாஹி ஜல்ல வஅலா ஃபீ ருபூபியத்திஹி வ உலூஹியத்திஹி அல்லது உபூதியத்திஹி, உலூஹியத்து அல்லது உபூதியத்து, ஃபீ அஸ்மாஇ வ சிஃபாத்திஹி, ஃபீ அஸ்மாஇ வ சிஃபாத்திஹி. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளையும், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய வணக்க வழிபாடுகளையும், அல்லாஹ்வுடைய படைக்கிற ஆற்றலையும், அல்லாஹ்வோடு ஒரு கூட்டாளியை உருவாக்குவது, ஏற்படுத்திக் கொள்வது. இதுதான் ஷிர்க். 2:22 இல்லையா? அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்ஸமா பினாஆ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கா. இருக்கா? அந்த வசனத்தோட கடைசி, ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா வ அன்தும் தஅலமூன். அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்ஸமா பினாஆ, அந்த வசனத்தோட கடைசியில இமாம் ஷஅராவி அவங்க ஷிர்க்குக்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வோடு வேறொருவரை இணைத்து வணங்குவது. சரி, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். தௌஹீது ருபூபியா சொன்னோம்ல,
ருபூபியத் படைத்து பரிபாலிக்கிற விஷயத்துல இஸ்லாமிய உம்மத்துல ஷிர்க் வந்திருக்கா? அதாவது அல்லாஹ் தான் படைத்து பரிபாலிக்கிறவன், இதுல அல்லாஹ் அல்லாதவர்களை நம்ம கூட்டாக்கி இருக்கோமா இஸ்லாமிய உம்மத்து? சொல்லுங்க பாப்போம். படைத்து பரிபாலிக்கிற விஷயத்துல இப்ப வான பூமியை படைச்சது அல்லாஹ், சூரியன் சந்திரனை படைச்சது அல்லாஹ், எல்லா உலகத்தையும் படைச்சது அல்லாஹ் தான், அப்படி நம்புறோம். இந்த நம்பிக்கையில வேற யாரையா ஒருத்தர் இல்ல சூரியனை மட்டும் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி படைச்சாரு, அதான் கேட்கிறோம். படைக்கிற விஷயத்துல இஸ்லாமிய சமூகம் மட்டும் இல்ல, குறைஷிகள், நம்ம சப்ஜெக்ட் யாரு? குறைஷிகள் தானே, நமக்கு மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள். அவங்களும் என்ன செய்யல? படைத்து பரிபாலிக்கிற விஷயத்துல அல்லாஹ்வோடு வேறு தெய்வங்களை கூட்டாக்கவில்லை. அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சொன்னோம்ல. தௌஹீது ருபூபியாவை அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான், படைச்சவன் எவனோ அவன் தான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அப்ப குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் ருபூபியத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. வானங்களை பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆனா வணங்க மாட்டாங்க. வணங்குறதுல அல்லாஹ்வோடு வேற ஒருத்தரை கூட்டாக்குனாங்க. அப்போ ஷிர்க் எதுல காணப்படுது? உலூஹியத்துல தான் காணப்படுது. சரிங்களா? தௌஹீதுல் உலூஹியா இருக்கு இல்லையா? உலூஹியாவில் இருக்குது, அஸ்மா வ சிஃபாத்திலே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்யலாம்? அஸ்மா வ சிஃபாத்தை பத்தி பார்ப்போம். இப்போ ஷிர்க் எதுல காணப்படுதுன்னா உலூஹியத்திலையும் அஸ்மா வ சிஃபாத்திலையும் காணப்படுகிறது. இப்போ உலூஹியத்துல எப்படி வந்து ஷிர்க் காணப்படுகிறது? இப்போ நம்ம அன்வாவுல் இபாதா படிச்சோம்ல, அன்வாவுல் இபாதா படிச்சோம் தானே, படிச்சோமா இல்லையா? அன்வாவுல் இபாதான வணக்கத்தின் வகைகள், வணக்கத்தின் வகைகள் நல்ல விளங்கிக்கிறணும். இந்த வணக்கங்கள் அத்தனை வணக்கங்களையோ அல்லது அதில் ஏதோ ஒரு வணக்கத்தையோ அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செஞ்சா அதுதான் என்னது? ஷிர்க். அப்படிதானே? வணக்கம் பார்த்தோம்ல, எதுக்கு நம்ம இந்த வணக்கங்கள்லாம் சொன்னோம்னா இப்போ ஷிர்க் சொல்றதுக்காக அதை சொன்னோம். இப்போ அந்த வணக்கத்தின் வகைகள்ல முதலாவது நம்ம ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம் சொல்லுங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ், துவா. அது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன்ல பார்க்கணும். ஓகேங்களா? ஷிர்க் எதுல காணப்படுதுன்னா ஷிர்கு துஆய். எப்படி? ஷிர்கு துஆ, துஆவுல ஷிர்க் காணப்படுது. துஆ என்பது என்ன என்ன பார்த்துருக்கணுமா? அத்துவாவு ஹுவல் இபாதா. துஆ என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை யாருக்கு செய்யணும்? அல்லாஹ். துஆ யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். இந்த துஆவுல ஷிர்க் காணப்படுகிறது இஸ்லாமிய உம்மத்துல. இதுக்கு குர்ஆன்ல இருந்து ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா நஹ்ல்ல, சூரா நஹ்ல் 20வது வசனம் 21வது வசனம் எப்படி சொல்றான் பாருங்க. அதாவது நல்லா விளங்கிக்கணும். இதை நான் கொஞ்சம் அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறேன். துவா, துவா என்பது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில இஸ்லாமிய உம்மத்துல ஷிர்க் காணப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டிய சமூகம் யார்கிட்ட கையேந்துறாங்க? அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் கையேந்துகிறார்கள். இறந்தவரிடத்தில் கையேந்துகிறார்கள். அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க நினைக்கிறாங்க சில பேரை, அவர்களை அவுலியாக்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட கபரை அலங்கரிக்கிறாங்க, அதில் வந்து பூமாலையை போடுறாங்க, அதில் வந்து பட்டு துணியை போத்துறாங்க, அதில் சந்தனத்தை தடவுறாங்க. அந்த கபரில் போய் என்ன செய்யறாங்க? கையேந்துகிறார்கள். வேறு வணக்கங்கள்லாம் உண்டு, அதை மட்டும் சொல்லுவோம். நம்ம சமூகத்தில் மெயினாக காணப்படுகின்ற ஷிர்க் எதில் இருக்குது? துவாவில் ஷிர்க் காணப்படுகிறது. இது நம்ம சமூகத்தில் மட்டும் கிடையாது. யார்கிட்ட இருந்துச்சு? குறைஷி காஃபிர்களிடத்தில் காணப்பட்டது. அவங்க மெயினாக செஞ்சது இதுதான். மெயினாக அவங்க பண்ணது துவாவுல ஷிர்க் வச்சாங்க. எப்படி அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வரிசை அழகா சொல்லலாம் பாருங்க. வல்லதீன யதுஊன மின் தூனில்லா லா யக்லுகூன ஷையன் வஹும் யுக்லகூன். வல்லதீன யதுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் லா யக்லுகூன ஷையா, எதையும் படைக்காதவர்கள், வஹும் யுக்லகூன், இவர்களோ படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விளங்குச்சா? அல்லாஹ் எதை கம்பேர் பண்றான்? தௌஹீதுல் உலூஹியாவை பத்தி பேசுறான் அல்லாஹ். அதுல எதை கொண்டு வர்றான்? தௌஹீது ருபூபியத்தை கொண்டு வர்றான். பாருங்க, அவர்கள் அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். வல்லதீன யதுஊன, துஆ செய்றாங்க. மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்களை அழைத்து பிரார்த்தனை செய்றாங்க.
இவங்க யாரை அழைத்து பிரார்த்தனை செய்யறாங்களோ அவங்க யாரு? லா யஹ்லுகூன ஷையா, எதையும் படைக்காதவர்கள். அப்ப நீ ஒருத்தட்ட போய் துவா கேட்டா அவர் எப்படி இருக்கணும்? அவருக்கான தகுதி என்ன? எதையாவது ஒண்ண படைச்சிருக்கணும். நீ ஒருத்தட்ட போய் துவா கேட்கறிய, அவர் எதையா படைச்சிருக்கிறாரா? இல்ல தானே? சரி, படைக்கிறது விட்டுருவோம். வஹும் யுஹ்லகூன், அவங்களே யாரு தான்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டவங்கள்ட்ட போய் நீ துவா கேட்கறிய, அல்லாஹ் கேட்கிறான். படைக்கப்பட்டவங்கள்ட்ட போய் நீ துவா கேட்கிற. அல்லாஹ் வந்து நீங்க நல்லா பாருங்க, இந்த முஷ்ரிக்கீன்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மறுப்பு அல்லாவே கொடுத்துட்றான். சரிங்களா? நம்ம மறுப்பு கொடுக்க தேவையில்லை. நீங்க போய் ஒருத்தருக்கு தெய்வீக சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல உள்ளவங்க, அவனை போய் துவா கேட்டா அவங்களுடைய துவா நம்ம ஏத்துக்குருவாங்க, கேட்பாங்க, பதில் தருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே அல்லாஹ் பதில் கொடுக்குறான். எல்லாத்துக்கும். அது எல்லாத்தையும் நான் வரிசையா அவங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ இவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க? நாம அவங்கள்ட்ட போய் துவா கேட்டால் நம்முடைய துவாவுக்கு அவங்க நம்ம துவாவை கேட்பாங்க, அதுக்கு பதில் அளிப்பாங்க, அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். அவங்க படைக்கப்பட்டவங்க, அவங்க எதையும் படைக்கல, நீ ஏன் அவங்ககிட்ட போய் நிக்கிற என்கிற மாதிரி தான் அல்லாஹ் பதில் சொல்றான். அது இல்லாம இன்னொன்னு சொல்றான் தொடர்ந்து, அம்வாத்துன் கைரு அஹ்யாயின், அவர்கள் இறந்து போனவர்கள், அவர்கள் உயிரோடு இல்லைங்கிறான் அல்லாஹ். அது தொடர்ந்து அவங்க யாரு? இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்க போய் நீ துவா கேட்கிறிய, அவங்க உயிரோடு இல்லையே, அவருடைய பலகீனத்தை அல்லாஹ் அங்க காமிக்கிறான். வமா யஷ்ஊருன அய்யான யுபாத்தூன், நாம எப்போ எழுப்பப்படுவோம் என்பது கூட அவங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். நம்ம எப்போ கபருக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? நாம எப்போ எழுப்பப்படுவோம், எப்போ எழுப்பப்படுவோம் கூட தெரியாம இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் எதிர்காலத்துக்கு போய் கேட்கிற, நீ உன்னுடைய கஷ்டத்தை போய் நீ அவங்கள்ட்ட முறையிடுற, உனக்கு சந்தோஷத்தை வேணும்னு சொல்லி நீ அவங்கள்ட்ட முறையிடுற, கையேந்திர என்கிற மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்கறான். விளங்கிருச்சா? அப்ப அவர்கள் இறந்தவர்கள், உயிரோடு இல்லை, எப்போ எழுப்பப்படுவாங்கிறது அவங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, சூரா ஃபாத்திர்ல 14வது வசனம். இன் ததுவும் 14, சூரா ஃபாத்திர்ல 14வது வசனம். இன் ததுவும் லா யஸ்மௌ துஆஅக்கும் வலவ் சமிஉ மஸ்தஜாபு லக்கும் வ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும் வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர். அல்லாஹ் அழகா சொல்றான். இன் ததுவும், நீங்க போய் நம்ம சொல்றதையும் மீறி அவங்கள்ட்ட போய் துவா கேட்கறீங்க, நீங்க அவங்களை அழைக்கிறீங்க. யாரை அழைக்கிறீங்க? நீங்க யாரை கடவுள் ரேஞ்சுக்கு வச்சிருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் துவா கேட்கறீங்க. அவர்களை நீங்க அழைச்சா லா யஸ்மௌ துஆஅக்கும், அல்லாஹ் சவால் விடுறான், உங்க துவாவை அவர்கள் கேட்க மாட்டார்கள். நீங்க உங்களுடைய பிரார்த்தனை வைக்கிறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க, உங்களுடைய பிரார்த்தனை அவர்கள் கேட்க மாட்டார்கள். வலவு சமிஉ, ஒரு கால் கேட்டாலும். ஒரு கால்னா என்ன அர்த்தம்? ஒரு கால்னா நடக்காதுன்னு அர்த்தம். ஒரு கால்னால என்னது? நடக்காது. ஒரு கால்னா நடக்காது. சப்போஸ் அப்படி சொல்லுவோம்ல, அப்படியே ஒரு கால் நடந்தாலும் முதல்ல என்ன சொல்லிட்டான்? லா யஸ்மௌ துஆ, கேட்க மாட்டாங்க, சாத்தியம் இல்லை, நடக்காது. சரி, ஒரு கால் போனா போட்டுன்னு சொல்லி ஒரு கால் கேட்டாலும் மஸ்தஜாபு லக்கும், உங்களுடைய பிரார்த்தனைக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க. யௌமல் கியாமத்தி, உலகத்தில் நீ அவங்கள போய் துவா கேட்ட, அழைத்து பிரார்த்தனை பண்ண, அவன் கேட்க மாட்டான், நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. ஒரு கால் கேட்டா கூட உன் கோரிக்கைக்கு அவன் பதிலளிக்க மாட்டான். மறுமை நாளில் வருவல்ல, அந்த மறுமை நாளில் யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், இந்த பாருங்க ஷிர்கு அல்லாஹ் கொண்டு வரான். உங்களுடைய அந்த துவாவை, அந்த இபாதத்தை, அந்த இணை கற்பித்தலை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். எல்லாம் சொல்றான். நீ துவா கேட்டல, நீ அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய துவாவை யார்கிட்ட கேட்டிருக்கிற? அல்லாஹ் துவா கேட்டிருக்கிற. அப்ப நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்ட. நீ வைத்த அந்த இணை கற்பித்தலை அவன் என்ன பண்ணிடுவான்? வறுமை நாளில் நிராகரிச்சிருவாங்க. வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், அல்லாஹ் சொல்றான், நன்கு அறிவிப்பவனை போல வேற யார் உனக்கு அறிவிக்க மாட்டார். அல்லாஹ் அறிவிக்கிற மாதிரி உனக்கு எவனா அறிவிப்பானா? அல்லாஹ் சொல்ற மாதிரி உனக்கு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு தெளிவா அல்லாஹ் அறிவிக்கிறான். இந்த வலா அதான் யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும் நம்ம சொல்றோம்ல, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் கூப்பிடுவான். கூப்பிட்டு, இங்க வாங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் கடவுளாக வணங்கும் மாதிரி நீங்க கட்டளை போட்டீங்களா? உங்களை வணங்குறதுக்கு நீங்க மக்கள்கிட்ட சொன்னீங்களா? நல்லா கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் ஈசா நபிகிட்டையும் கேட்பான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஈசா நபி என்ன சொல்லுவாங்க? ஈசா நபி சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றை தான் வணங்க சொன்னேன், அது உனக்கு நல்லா தெரியும்.
என்ன நீ கைப்பற்றி கொண்டதற்கு பிறகு அவன் என்ன செஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது, அதுவும் உனக்கு தான் தெரியும். அதனால ஒரு கால் அவன் ஒன்றை வணங்காம என்ன வணங்கினா நீ என்ன பண்ணணும்? இபாதுன், அவங்க உன்னுடைய அடியார், இபாதுக்க உன்னுடைய அடியார்கள். நீ விரும்பினா மன்னிச்சிரு, நீ விரும்பினா தண்டி அப்படின்னு கை விரிச்சிடும். இதான் அல்லாஹ் சொல்லுவான், யௌமுல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிகிக்கும். கிறிஸ்தவரை பார்த்து ஈசா நபி சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுப்பா, நான் வணங்க சொன்னேன் உனக்கு, உங்களை நான் சொன்னது யாரை வணங்க சொன்னேன்? அல்லாஹ் வணங்க சொன்னேன், நீ என்ன அல்லாஹ்னு சொல்லி வணங்கிட்டு இருக்கிற, எல்லாம் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று நீங்கள் வைத்த இணை கற்பித்தலை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இன்னைக்கு நாம நம்ம சமூகத்தில் உள்ள சில மக்கள், இறந்து போன அவுலியாக்கள், கபரில் அடக்கம் செய்யப்பட்ட அவுலியாக்கள், அவுலியாக்களுடைய பேரை தெரியுமா? ஒரு சில பேருடைய பேரை சொல்லுங்க பார்ப்போம். அப்துல் காதர் ஜீலானி, ஓகே, அதான் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ஒருத்தர் தான். மொஹிதீன் வேற, அப்துல் காதர் ஜீலானி வேற இல்லை. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ஒருத்தவங்க. வேற சையத் அலி பாத்திமா எங்க இருக்காங்க? இப்போ ஆத்தங்கரையில இருக்காங்க. சரி, சையத் அலி பாத்திமா. வேற பக்கத்துல இருக்குதா? ஓ, கலக்கால உங்க ஊர்லயே நீங்க அவுலியாக்களை வச்சிருக்கீங்களே. சரி, வாங்க. அவங்க பேர் என்ன பேரு? லெபனாக்காவா? லெப்பை கண்ணாவா? நன்னா, லெப்பை நன்னா, சேகு லெப்பை. வேற அதாவது லோக்கல்ல இது லோக்கல் அவுலியா, சரிங்களா? நேஷனல் அவுலியா உண்டு, இன்டர்நேஷனல் அவுலியா உண்டு. நீங்க இன்டர்நேஷனல் அவுலியாவை சொல்லிட்டீங்க. யார் அவங்க? அப்துல் காதர் ஜிலானி இன்டர்நேஷனல் அவுலியா. அவங்க எங்க எங்க பிறந்தாங்க, எங்க மௌத்தா போனாங்க தெரியுமா? மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம தௌஹீத் ஷிர்கை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்ல புத்தகமா இருக்குது. அவங்க யார் தெரியுமா? அவங்க தௌஹீதை போதிப்பதற்காக வந்தவங்க தான். அவர் நல்ல அடியார். அவங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி மக்களை அழைச்சாங்க, ஷிர்கை ஒழிச்சாங்க. ஈராக்கில் உள்ள பாக்தாத் என்கிற ஒரு நகரத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க பாக்தாத்தில் தான் என்ன செஞ்சாங்க? மௌத்தா போனாங்க. அங்கே தான் அவங்களுடைய கபர் இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு பொய்யான சில அவங்க மேலே அவங்க சொன்னதாக எழுதப்பட்டு அவங்கள அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வச்சு என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட போய் துவா கேட்குறாங்க. எப்படி துவா கேட்குறாங்க தெரியுமா? தனிமையில் இருந்து கொண்டு எத்தனை தடவை? 1000 தடவை நீங்கள் என்ன அழைச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆஜராகுவேன். தனிமையில் இருந்து கொண்டு என்ன நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன்னு சொல்லி யாகுத்துபா ஓதுறத பார்த்துருக்கீங்களே, இந்த ஊரில் உண்டுமா? ராத்திபு என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திபு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டம் வரும்போது லைட் அணைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லைட் அணைச்சிட்டு கையெல்லாம் ஒருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு இப்படிதான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ சில இடங்கள்ல இருக்கு, கொஞ்ச நேரம் லைட் அணைச்சிருப்பாங்க. அணைச்ச உடனே என்ன ஆகும்? அணைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டை போட்டுவாங்க. போட்டா அந்த அவங்க இந்த மாதிரி திக்ர் பண்றாங்கல்ல, அங்க கொஞ்சம் மாவு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பரப்பி வச்சிருப்பாங்க மாவு. அந்த மாவுல 2 காலடி தடம் இருக்கும். அது யாரு? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வந்துட்டு போயிருக்கிறாங்க, ஆசி வழங்கிட்டு போயிருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு மத்தியில் விதைச்சு வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. வருவார் அவரு. இதுக்கு தான் நம்ம இதை சொல்றோம். அல்லாஹ் இறந்து போனவங்க தானே. அம்வாத்துன் கைரு அஹ்யாயின், அஹ்யாயின் கைரு அஹ்யாயின், அவர் இறந்தவர்கள், உயிர் கிடையாது. அவங்க எப்படி பாக்தாத்ல உள்ள மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி களக்காடுல இருக்கக்கூடிய ஒரு அப்துல் காதருடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாரா? சொல்ல பாருங்க, சொல்லுங்க. அப்படிதானே? சரி, அதே நேரத்தில் வேர்ல்டு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கிறோமே. ஒரே நேரத்தில் எல்லா வீட்லையும் போய் இருந்துக்கிட்டு மாவுல கொண்டு போய் காலை வச்சுட்டு வர முடியுமா? இப்படி சொன்னா ஏப்பா உனக்கு முடியாது, அவளியாக்கு முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளியாக்கு என்ன செய்யும்? அதுதான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறான், அவர்களால் வர முடியும். உங்க பார்வையில் தான் இறந்தவங்க, எங்க பார்வையில் உயிரோட தான் இருக்கிறார், சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூப்பிட்டா அவர் வருவார். இப்போ நம்ம யார் சொல்றது கேட்கறது? அல்லாஹ் சொல்றது கேட்கறதா, இவங்க சொல்றது கேட்கறதா? அல்லாவே சொல்றான், நீ கேட்டா வரமாட்டாங்க, நீ கூப்பிட்டா வரமாட்டாங்க, நீ கூப்பிட்டா கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? தனிமையில் இருந்து கொண்டு என்னை நீங்கள் அழைத்தால், மொஹிதீன் அப்துல் காதர் அப்படி சொல்லல. அவங்க சொன்னதாக என்ன செஞ்சிருக்காங்க? எழுதி வச்சுக்கிட்டு இட்டு கட்டிக்கிட்டு என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தான் இதை ஒன்று சொல்லியிருக்கிறேன். இப்போ அல்லாஹ் அழகா பதில் சொல்றான், அவர்களுக்கு கேட்காது. ஒரு கால் கேட்டாலும் உங்க கோரிக்கைக்கு பதிலளிக்க மாட்டாங்க. வறுமை நாள் அவங்களை நிராகரிச்சு விட்டுருவாங்க. நான் சொல்ற மாதிரி உனக்கு வேற எவனும் சொல்ல மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ நம்ம மக்கள்ல கொஞ்சம் பேர் இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் துவா கேட்கறாங்கல்ல, அழைத்து பிரார்த்தனை செய்யறாங்கல்ல, இந்த துவாவில் ஷிர்க் வைக்கிறாங்க தானே. இது எதுக்கு பண்றாங்க?
அப்படின்னா நாம மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியையோ, நாகூர் ஆண்டவரையோ, தக்கலை பீரப்பா ஒலியுல்லாவையோ, சரிங்களா, பாபா காசிம் அப்பா ஒலியுல்லாவையோ, இவர்களை எல்லாம் சையத் அலி ஃபாத்திமா அவங்களையோ நாம அழைத்தால், அவங்கள்ட்ட போய் துவா கேட்டால், அவருடைய பேரால் அறுத்து பலியிட்டா, அவங்க பேரால் விழா கொண்டாடினா, சந்தன குடம் எடுத்தா, அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? நன்மை செய்வார்கள். நமக்கு ஏற்படுகின்ற தீமைகளை விட்டு நம்மளை காப்பாற்றுவாங்க. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட நமக்காக என்ன செய்வாங்க? சிபாரிசு செய்வார்கள். இதே கான்செப்ட் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? யார்கிட்ட இருந்துச்சு? மக்கா காஃபிர்கள்ட்ட, குறைஷிகள்ட்ட இருந்துச்சு. ஏன்பா நீ இந்த லாத்து மனாத்து உஸாவை நீ ஏன் துவாக்கு அவங்கள்ட்ட ஏன் போய் நீ அறுத்து பலியிட, அவங்கள்ட்ட ஏன் போய் நீ கேட்கறன்னு கேட்கும் பொழுது, இல்லாலியோ கர்ரி போனா இலல்லாஹி சுல்ஃபா, எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற தெய்வங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வணங்குறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல போய் இவங்க என்ன செய்வாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி தான் நாங்க என்ன செய்யறோம்? வணங்குறோம்னு சொன்னாங்க. பாருங்க, ஏதாவது ஒரு நன்மை அவங்களால நமக்கு கிடைக்கும், அவங்களால நமக்கு ஏற்படுகின்ற தீமையை அவங்களால போக்க முடியும், அந்த ஆற்றல் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட போய் துவா கேட்கறாங்க. துவாவில் ஷிர்க் பண்றாங்க. அல்லாஹ் சூரா ஃபுர்கான்ல 3வது வசனம் சொல்லி காமிக்கிறான். வத்தகது மின் தூனிஹி ஆலிஹத்தன், அல்லாஹ்வை விட்டு இவர்கள் சில கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த கடவுள்கள் லா யஹ்லுகுன ஷையா, இவங்க புதுசா கடவுளை உருவாக்கி இருக்கிறாங்களே, அது கடவுளா? இல்ல, அந்த கடவுள்கள் எதையும் படைக்கவில்லை. வஹும் யுஹ்லகுன், அவர்களோ படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யம்லிகுன லி அன்ஃபுஸிஹிம் ஸர்ரா வலா நஃபா, அவர்கள் தங்களுக்கு தாங்களே எந்த நன்மையையும் எந்த தீமையையும் அழித்துக் கொள்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா யம்லிகுன லி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே. உங்களை விட்டுருவோம், அவங்களுக்கே அவங்க ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? அவங்களுக்கே ஏதாவது தீமை செஞ்சுக்கிற முடியுமா? தங்களுக்கு தாங்களே நன்மை செய்வதற்கோ தீங்களிப்பதற்கோ சக்தி பெற மாட்டார்கள். வலா யம்லிகுன மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா, அவர்கள் மரணம், அதாவது ஒருத்தரை மௌத்தாக்குறதுக்கு, உயிரோடு எழுப்புறதுக்கு அவங்களால முடியுமா? முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அப்ப நாங்க நல்லா பாருங்க, ஒரு இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் கேரளாலையும் நினைக்கிறேன், ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு தர்கா இருந்துச்சு. அது பைபாஸுக்கு ஹைவேல கொஞ்சம் இடத்துல இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாற்றணும். என்ன பண்ணாங்க? கிரேனை வச்சு இடித்து வேற ஒரு பகுதி கொண்டு போய் விட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, அவர் வேற ஒரு இடத்துல போய் அவரால் இருக்க முடிஞ்சா? இவங்க சொல்லக்கூடிய அவுலியாக்கள் நம்ம சொல்லணும்ல, சொல்றாங்க தானே, அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது. அல்லாஹ் தஆலா அழகா சொல்லலாம், எந்த நன்மைக்கும் அவங்களால சக்தி கிடையாது, எந்த நன்மையும் அவங்களால செய்ய முடியாது. அப்ப இவங்க நினைச்சிருந்தா எந்த செஞ்சிருக்கணும்? வேற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கணும், படுத்திருக்கணும். ஆனா இவங்க கிரேனை கொண்டு இடிச்சு வேற இடத்துல கொண்டு போய் கபரை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தங்களுக்கு தாங்களே நன்மை அளிப்பதற்கோ தீங்களிப்பதற்கோ சக்தி பெறாதவர்கள் உங்களுக்கு எப்படி நன்மை அளிப்பாங்க? உங்க துவா அவங்க எப்படி கேட்பாங்க? உங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை அவங்க எப்படி போக்குவாங்க? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஓகேவா? சரி, அடுத்தது சொல்றான், சூரா அல் அஅராஃப்ல 7வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனத்துல சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் சொல்கின்ற ஒவ்வொரு வசனமும் ஆழமான கருத்தை உள்ளடக்கி இருக்கின்ற வசனமாகும். இது நம்ம சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவங்களாம் யார் தெரியுமா? இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகளே. நீ எப்படி, உனக்கு எப்படி கண்ணு காது மூக்கு வாயிலாம் இருக்குதோ, நீ எப்படி அடிமையோ அதே மாதிரி தான் அவங்களும் யாரு? அடிமை. உங்களை போன்ற அடிமைகள்ங்கிற அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் கிடையாது, கடவுளுக்கான எந்த ஆற்றலும் இல்லை, நீ துவா கேட்கறதுக்கான எந்த தகுதியும் அவங்கள்ட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான். இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகளே. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சரி அதெல்லாம் நான் சொல்லதான் நீ கேட்காம உட்கார்ந்திருக்கேன்னு வச்சுக்கோமே, ஃபதுஊஹும், கூப்பிட்டு பாரு, அவங்கள பிரார்த்தனை செஞ்சு பாரு, ஃபல்யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு பதிலளிக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், உங்களை மாதிரி அடிமை தானே அப்படி நான் சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற. சரி இல்லப்பா, நம்மள மாதிரி அடியான் கிடையாது, அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது, தெய்வீக சக்தி இருக்குது, நாம பிரார்த்தனை பண்ணா கேட்பாங்க அப்படி நீ சொன்னா கூப்பிடு, அழைத்து பிரார்த்தனை செய், ஃபல்யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கட்டும் இன் குன்தும் சாதிகீன், இந்த விஷயத்தை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சரி, அடுத்தது சூரத்துல் அஅராஃப்ல 197வது வசனம். இப்போ இது எல்லாமே துவாங்கிற டாபிக் உள்ள வருது. சரிங்களா? துவா சம்பந்தமான செய்திகள் நம்ம சொல்றோம்.
அல்லாஹ்வுக்கு துஆவுல ஷிர்க் வைக்கிறது, பிரார்த்தனை செய்வதில் ஷிர்க். இவங்க எந்த அடிப்படையில் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க என்பதற்கு நம்ம இதை சொல்றோம். அவங்க நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற ஒரு எண்ணத்துல போய் துஆ கேட்கறாங்க. அப்படிதானே? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சூரா அராஃப்ல 197, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்கள் லா யஸ்தத்தியூன நஸ்ரக்கும், உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களால முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்லா விளங்கிக்கிறோம் நாம. அல்லாஹ் தெளிவா என்ன செய்யறான், உங்களுக்கு அவங்களால உதவி செய்ய முடியாதுங்கிறான் அல்லாஹ். விளங்கிருச்சா? அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு அங்க போய் துஆ கேட்கறீங்க? நாம அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணா நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு உதவி செய்வாங்களா? அவங்க உங்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் வேற ஆதாரத்தை வேற கேட்கறான் அல்லாஹ். சூரத்துல் அஹ்காஃப்ல 4வது வசனம், குல் அராய்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் அழைக்கிறீங்களே, அதை நீங்க என்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அருணி மாதா கலக்கு மினல் அர்ள், இந்த பூமியில எதையாவது அவங்க படைச்சிருக்காங்களா என்று எனக்கு காட்டுங்க. அம்லகும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாதி, அல்லது வானங்களில் ஏதாவது ஒரு பங்கு இவங்களுக்கு உண்டுமா? அல்லாஹ் கேட்கறான். வான பூமியை படைச்சாங்களே, அந்த படைப்பில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு உண்டுமா நல்லா கேட்கறான். அப்படி இருந்துச்சுன்னா தூனி பி கிதாபி மின் கப்லி ஹாதா, இதுக்கு முன்னாடி உள்ள வேதத்துல ஏதாவது ஒரு வேதத்தை நீங்க கொண்டு வாங்க, அதுக்கான ஆதாரம், அல்லது அது சம்பந்தமான அறிவு உங்களுக்கு இருக்குதா என்று அல்லாஹ் உத்தரா என்ன செய்யறான்னா ஆதாரத்தை கேட்கறான். விளங்குதா? நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க யாரை அழைத்து பிரார்த்தனை செய்றீங்களோ அவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க அவர்கள் எதையாவது படைச்சிருக்கிறாங்களான்னு கேட்கறான் அல்லாஹ். எதையாவது ஒன்றை அவர்கள் படைத்திருக்கிறார்களா? அப்படி படைச்சிருந்தா எனக்கு காட்டுங்க. அல்லது வானம் பூமி படைக்கிற விஷயத்துல நீங்கள் சொல்லக்கூடிய கடவுள்கள் தெய்வங்கள் ஏதாவது பங்கு இருக்குதா? வானத்தை படைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, பூமியை படைக்கும் பொழுது, அல்லது வானத்தை அல்லாஹ் படைச்சான் பூமியை இவர் படைச்சாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பங்கு உண்டுமா? கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லலாம், ஒரு ஏதாவது ஒரு வேதத்தை கொண்டு வாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது வேதம் இருக்கும்ல, அந்த வேதத்துல இவங்களுக்கு தெய்வீக சக்தி இருக்குது, துஆ கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு வேதத்தை கொண்டு வா, அல்லது அது சம்பந்தமான அறிவு உள்ளவங்களை கூட்டிட்டு வா, அது சம்பந்தமான ஆதாரத்தை கொண்டு வா, நீங்க அதில் உண்மையாளா இருந்தா என்று அல்லாஹ் தஆலா கேட்கலாம். ஓகேவா? அப்போ இது சம்பந்தமான அல்லாஹ் வேறு விதமான நிறைய உதாரணங்களை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல உதாரணத்தோடு சொல்லி காமிக்கிறான். சரிங்களா? எதுக்கு துஆ, எதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான்? துஆவுல ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயம் எதுல? துஆவுல, பிரார்த்தனையில வந்து இணை கற்பிக்கிறார்கள். அப்ப இணை கற்பித்தல் என்றால் என்ன நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வணக்கத்தின் வகைகள், அந்த வணக்கத்தினுடைய வகைகள்ல எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்தால் அதுக்கு பேர் என்ன பேரு? அதுதான் ஷிர்க். இப்ப இதுல நாம தெளிவா இருக்கிறோம். எதுல? ஷிர்க் விஷயத்துல நாம என்ன செய்யறோம்? தெளிவாகவே இருக்கிறோம். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் நாம இறந்து போனவங்கள்ட்ட போய் கையேந்த மாட்டோம். அப்படிதானே? துஆ கேட்போமா? ஏன்னா நமக்கு தெரியும் அவங்க இறந்து போனவர்கள் நம்மள மாதிரி மனுஷங்க தான். அவங்க நம்ம பேசக்கூடியதை கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் பதிலளிக்க மாட்டாங்க. அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன் அவங்களுக்கே என்ன செய்ய முடியாது? அவங்களால உதவி செய்து கொள்ள முடியாது, நமக்கு நன்மை தரவும் முடியாது, அவங்களுக்கு நன்மை அளிக்க முடியாது, நமக்கு ஏற்படுகின்ற தீமையை விட்டு நம்மளை காப்பாற்ற முடியாது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல அழகான முறையில் சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? இப்ப இது சம்பந்தமான சில உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஒரு 4க்கு மேற்பட்ட உதாரணங்கள். சரிங்களா? அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த ஷிர்க்லயே 2 வகையான ஷிர்க் இருக்குது. இப்ப ஷிர்க்ல ஒண்ணே ஒன்று தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எதுல? துஆவுல ஷிர்க். இதுக்கப்புறம் வந்து ஷிர்கு நிய்யான்னு ஒன்று இருக்குது, நிய்யத்துல ஷிர்க் இருக்குது. ஷிர்கு தா, கட்டுப்படுவதில் ஷிர்க் இருக்குது. அதே மாதிரி ஷிர்குல் ஹவுஃப், பயப்படுறதுல ஷிர்க் இருக்கிறது. ஷிர்கு தவக்குல், இப்ப சொன்னோம்ல, இது இபாதத்தினுடைய வகைகள். என்னென்ன இபாதத்துகள் இருக்குதோ அந்த இபாதத்துல ஒவ்வொரு இபாதத்திலையும் என்ன இருக்குது? ஷிர்க் காணப்படுகிறது சமூக மக்கள்கிட்ட. அது எல்லாத்துலயுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு தெளிவை நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தது ஒண்ணே ஒன்று பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கிறோம்னா துஆவுல ஷிர்க். அதில் நம்ம தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவில்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? தெளிவு படுத்தணும். ஓகேங்களா? அதோட சேர்த்து ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதை நான் இந்த நேரத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவம், ஷிர்க்கினுடைய விபரீதங்கள். இதுல இன்னொரு செய்தி இருக்கு, இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த வாரம் என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? இப்போ நம்ம தௌஹீதை பத்தி பார்த்தோம். தௌஹீத் இருக்குது, ஷிர்க் இல்ல. தௌஹீதினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். தௌஹீதினால ஒருத்தர் தௌஹீத்வாதியா இருக்கிறார், ஷிர்க் இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கிற லாபம் இந்த உலகத்தில் என்ன லாபம், ஆகிரத்தில் என்ன லாபம்.
அதே மாதிரி ஷிர்க் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கிற தண்டனை உலகத்துல என்ன, ஆகிரத்துல என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அதை குறிச்சுக்கிறங்க. டைம் இருக்குதுல்ல? அல்லது அடுத்த வகுப்புல சொல்லுவோமா? அடுத்த வகுப்புல சொல்லட்டுமா? சரி, ஓகே, ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.